வணக்கம். வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறதா? இல்லை வெளியேற்றப்படுமா? வாட்ஸ்அப்லாம் இல்லாமல் எப்படிங்க இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்புமே நீங்கள் சொல்லவே முடியாது. எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உயிர் அப்படின்னு இருக்கோம்ல. அது போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் உடனே அதை நிரப்புறதுக்கு இன்னும் பல காம்படிட்டர்ஸ் வந்துருவாங்க. அப்படி தான் இந்த உலகம் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே இயங்கிட்டு இருக்கு. அப்படி இந்த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட்டில் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஏன் யூனிக்கான நம்மள மாதிரி நபர்கள் யூனிக்கான என்னன்னு சொல்ல, நம்ம எல்லாருமே நம்மளோட ஒரு தனித்தன்மை இருக்கும்ல. பட் நான் தான் இந்த வேலைக்கு நீங்கள் சரியான ஆள், என்னை விட்டால் யாருமே வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் நினச்சிங்கன்னா, உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. இதேமாதிரி மீடியாவில் என் சேனலை விட்டால் ஆடியன்ஸ்க்கு வேறு யாருமே இல்லை, என்ன மாதிரி யார் விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவா அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி உலகம் இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டான உலகத்தில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இல்லைனா என்னால் நினச்சே பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்ல முடியாது. பேசிக்லி இட்ஸ் அ மெசேஜிங் ஆப். அதில் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி ஃபோட்டோ, வீடியோஸு, வாய்ஸ் நோட்லாம் அனுப்புறதுனால இன்றைக்கி இன்றியமையாத விஷயமாக மாறி போனாலும் 2021 ஒரு தப்பு ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைவசியில் பார்த்தீங்கன்னா கை வைக்கிறாங்க. அதில் நம்மளுக்கு எப்போவுமே அக்ரியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, டியூ அக்ரி அப்படின்னு வரும்ல, கண்டினியூ டியூ அக்ரின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம ஓகே சொன்னால் தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ஆப்ஸில் பார்த்துருப்போம். அப்படி 2021 இவங்க அவசரப்பட்டு கொண்டு வர ஒரு விஷயம், ஒன் சைடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவசி ஃபீச்சர்ஸில் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது அவங்களோட பேரண்டிங் கம்பெனியான மெட்டா யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மார்க்கோட கம்பெனி வாட்ஸ்அப்பை பின்னாளில் வாங்கிடுறாங்க. அக்வயர் பண்ணதுக்கப்புறமா 2021 இந்த ப்ரைவசி பாலிசியில் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் மெட்டாக்கு நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா, அதில் ப்ரைவசி அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல இருக்காது. இதற்கெல்லாம் நீங்கள் ஓகே சொல்லிவிட்டு கண்மூடித்தனமாக நீங்கள் அக்ரி பண்ணிங்கன்னா மட்டுமே தொடர்ந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி டக்குன்னு ஒரு கம்பெனி வாட்ஸ்அப்பை அக்வயர் பண்ணி இந்த மாதிரி டூ ஆர் டை, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா இந்த கஸ்டமைஸ் செட்டிங்லாம் வச்சுக்கலாம்லாம் இல்லை. இது நீ ஒத்துக்குனா தொடர்ந்து யூஸ் பண்ணு, இல்லைனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அது அக்ரிமெண்ட்னே சொல்ல முடியாது, கட்டளை மாதிரி போட வச்சு நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2021 நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பை அதுக்கு அக்ரி பண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா, மெட்டா அப்படிங்கிற கம்பெனி சம்மந்தப்பட்ட மற்ற தளங்கள் எல்லாத்துக்கும் அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட தகவல்கள் எல்லாமே பகிரப்படும் அப்படிங்கிறது தான். அதை ஒத்துக்கிட்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த விஷயம் வருது, அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது, சும்மா விடுவாங்களா? இது ரொம்ப தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதில் என்ன ஆகுது அப்படின்னா, நவம்பர் 2024 இது இதை எடுக்கிறாங்க. இது ஒரு கேஸாக எடுத்து வாட்ஸ்அப் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி போட்டு எல்லாரையுமே அக்செப்ட் பண்ண வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் பல கோடி இந்தியர்களுடைய டேட்டாவை நீங்கள் ப்ரீச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு கடைசியில் வருவோம். டெலகிராமோட சிஇஓ போட்டு பொழந்து வச்சுருக்காரு. ஸோ இப்படி நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தப்பு. உங்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா பேன் பண்ண முடியும். இதை நீங்கள் சீக்கிரமாக மறுபரிசீலனை செஞ்சு இதை மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் 214 கோடி உங்களுக்கு அபராதமாக, வாட்ஸ்அப்புக்கு 214 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் அபராதமாக போடுறது மட்டும் இல்லாமல் மேண்டேட்ரியாக மெட்டாக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ வாட்ஸ்அப்பும் இதுக்கு எதிராக அப்பீல் பண்ணுறாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா, இது 2026 இந்த வருஷம் திருப்பி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை கூப்பிட்டு சும்மா பிரித்து மேய்ஞ்சி விட்டுட்டாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இதில் யூஸ் பண்ணுற யூசர்ஸோட டேட்டா அப்படிங்கிறது அவங்களோட டேட்டா மட்டும் இல்லை, எங்கள் நாட்டுடைய பிரஜைகள் அந்த இவ்வளோ கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்களோட டேட்டாவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட டேட்டாவை எடுக்கிற மாதிரி, அதுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரீலீனியண்ட்டாக இல்லாமல் அவங்கள மிரட்டி வாங்கின மாதிரி வாங்கியிருக்கீங்க. அதனால் இது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கவே முடியாது. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களுடைய பாலிசிக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரைவேசி பிரீச்லாம் ஸ்டாப் பண்ணி இன்றைக்கே இந்த டேட்டா ஷேரிங்கெல்லாம் மெட்டாக்கு ஷேர் பண்ணுறது நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணுச்சுன்னா, நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாக்கப்பிடிங்கிற மாதிரி நெத்தி போட்டில் சுடுற மாதிரி ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. இதை நம்ம நிஜமாகவே பாராட்டுறோம். நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சோல் பவரோடு எடுத்து உலகத்தில் அதிகமான நபர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மெசஞ்சர் கம்பெனி, அதுவும் மெட்டா வச்சுருக்க ஒரு கம்பெனிக்கிட்ட
கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக நாங்கள் சொல்கிறது செய். அது ஒரு நியாயமான விஷயம் தானே. எப்படி நம்மளோட டேட்டாவை வந்து ப்ரீச் பண்ணி மற்ற சைட்ஸ்க்கு மற்ற கம்பெனிக்கெலாம் அவங்க வந்து அனுப்ப முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்து சில தகவல்கள் வேணால் வந்து பரிமாறலாம். அதை தாண்டி எந்த ஒரு ப்ரைவசியும் வந்து ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லி இந்நேரத்தில் ஒரு கேள்வியாக கேட்டு மிரட்டி விட்டுருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து எங்களே மிரட்டிங்களா, நாங்கள் வெளில போகிறோம், நாங்கள் இல்லைனா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளில போங்கன்னு நினைக்கிறீங்களா? போக மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே வந்து ஒரு கண்ட்ரியில் அதிகமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது நம்ம தான். ஏங்க சைனாலலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்களா? சைனாவில் வந்து உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு உண்டான சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே அவங்களே உருவாக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டில் பல கண்ட்ரீஸில் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இல்லீகலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கண்ட்ரீஸில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தாமல் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஆப்புகள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. சில கண்ட்ரீஸில் ஃபுல்லாக வாட்ஸ்அப் பயன்படுத்தினாலும் இந்தியா மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வாட்ஸ்அப்க்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ நம்ம அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறது பண்ண மாட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் ஒருத்தன் வந்து பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதனால் போயிட்டு தேடி அன்சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக வந்து பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றியமையாத ஒரு விஷயமாக மாறிட்டதுனால வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு ஒரு ஆப்புக்கு போகிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இப்போ அரட்டை அப்படிங்கிற ஒரு ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அரட்டை ஆப் செம்மையாக இருக்குப்பா, சூப்பர், யூஸ் பண்ணோம் அப்படிலாம் நான் சொல்லலை. பட் நம்ம ஊர்லேருந்து ஒரு ஆப் வர்றப்போ வந்து அது ஏன் நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கல? நிறைய பேர் டவுன்லோட் பண்ணோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அது ஏன்னா ஒரு பழக்கம்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதை விட்டுட்டு பக்கத்துலேயே இருக்க டெலகிராமை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கோம், சில விஷயங்களை டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கோமே தவிர்த்து அது ஒரு மெசஞ்சர் ஆப்பாக பல பேர் இன்னும் பார்க்காம ப்ரைமரியாக வாட்ஸ்அப்பை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம்ல. அதனால் அப்பேற்பட்ட ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து இழக்கிறதுக்கு வாட்ஸ்அப் வந்து விரும்பாதுங்கிறனால கண்டிப்பாக அடிபணிஞ்சு தான் போகணும். அடிபணிஞ்சு போகிறதில்ல, நியாயமான விஷயம் அப்படிங்கிறனால சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட விஷயத்துக்கு கரெக்டாக அவங்க வந்து நியாயம் செஞ்சுட்டு போகிறது நல்லது. அதனால் வாட்ஸ்அப் போவாங்க அப்படின்னு நம்புவோம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பை தாண்டி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது சீக்கிரமாக வந்து கிரியேட் பண்ணப்படணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரைவசி ப்ரீச் பண்ணல, டேட்டாலாம் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், அப்படி சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வந்து உள்ளே வந்தது. பட் அமெரிக்கன் ஜுடிஷியல் கோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் சிஇஓ மார்க்கை கூப்பிட்டு நாக்க பிடுங்குற மாதிரி கேள்விகள் பல கேட்டு இதே மாதிரி ப்ரைவசி பீச் நடந்திருக்குன்றத பல வருஷங்கள் முன்னாடியே வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவருடைய அந்த ஹோல் அப்பியரன்ஸ் பிஃபோர் மீடியா அதை நல்லவனாக ரட்சகனாக காட்டிக்கிறது எல்லாமே வந்து உடஞ்சிது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் வாட்ஸ்அப் சொல்லிட்டாங்கன்றனால நம்மளுக்கு தகவல் வந்து யார்கிட்டையும் பரிமாறப்படலன்னு எடுத்துக்க முடியாது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமோட சிஇஓ வராரு. அவர் வந்து தொழில் போட்டியில் வந்து ஏதோ வன்மத்தில் கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இதை கடந்து போயிடக்கூடாது. வாட்ஸ்அப்போட தரப்பில் வந்து டெலகிராம் ஆப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட ப்ரைவேசிக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம். அதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து நிறைய வைரஸ் வரதுக்கான ப்ராப்ளம்லாம் இருக்குது. அந்த டெலகிராம்ன்ற ஆப் வந்து உங்களோட டேட்டாவிலேருந்து திருடி கொடுக்குதுங்கிற மாதிரி அதாவது தொழில் போட்டி மட்டும் இல்லாமல் எங்கடா வாட்ஸ்அப்போட இடத்த வந்து டெலகிராம் பிடிச்சிருமோன்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பரப்பப்பட்டே இருந்துச்சு. இதனால் டென்ஷனான டெலகிராம் சிஇஓ வந்து வாட்ஸ்அப்போட அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து உருட்டிகிட்டு இருக்கீங்களே, அது வந்து அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து உடச்சி எடுக்க முடியும். அதில் ப்ரைவசிங்கிறது சுத்தமாக இல்லை. இதை வாட்ஸ்அப்பே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு தான் உங்ககிட்ட வந்து உருட்டிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போட்டு உடச்சி விட்டார். இந்த நேரத்தில் தான் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்லி நம்மளோட ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு பட்டன் அழுத்திட்டால் நம்ம ஃபோன் ஈஸியாக பாதுகாத்துறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனம். நம்ம எல்லாருமே ஆல் ஆர் டேட்டாஸ் ஆர் ப்ரீச்டு ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து அந்த உரிமையை வந்து மீறப்படுது. பேசிக் ரைட் இது. ஆக்சுவலாக நம்மளோட கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் படி ரைட்ஸ் படி பார்த்தா இது ஒரு பேசிக் ரைட்டு. அதை வந்து வாட்ஸ்அப் மீறுது. சிக்னலு, டெலகிராம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அரட்டை, ஃபேஸ்புக் மெசஞ்சர், இதுலேயும் எல்லாத்துலேயும் நான் சொன்ன எல்லா ஆப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க ஆல்மோஸ்ட் ஆல் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப்பை விட்டு மக்கள் உடனே போகிறதுங்கிறது ஏன்னா பட்டி தொட்டி வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. நம்ம அசோசியேஷன் ஃப்ளாட் அசோசியேஷனுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு, தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி குரூப் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல குரூப்புகள் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியாவில். ஆல்மோஸ்ட் 60 crore பீப்புள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நடைமுறையிலேருந்து பறிக்கப்படாமல் வாட்ஸ்அப் தங்களுடைய வியாபாரத்தை காத்திங்கன்னா அது வந்து சீக்கிரம் மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி மாற்றலன்னா சுப்ரீம் கோர்ட்டு அவங்கள வெளில அனுப்பணும். இதை வச்சுட்டு வேறு ஏதாவது ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். டிக்டாக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிக்டாக் லடான்னு சொல்லிட்டு ஐயோ டிக்டாக்னு சொல்லிட்டு போய் எல்லாம் இறந்துட்டாங்களா? இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு தங்களுடைய திறமை எல்லாத்தையும் காட்டுறது இல்லையா? அந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது ஆப்பு நிஜமாகவே நம்மளுடைய ப்ரைவேசியை மதிச்சாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் நம்மளுக்கு நல்லது. இது வந்து அரட்டை ஆப்புக்கும்
இப்படி ஒரு கேள்வி வந்தது. அதுலயும் பிரைவசி ப்ராப்ளம்ஸ் நெறையா இருக்கு. அத நீங்க எப்படி வந்து சரி கட்ட போறீங்க? WhatsApp நீங்க ஒரு பெரிய கண்ட்ரி இல்ல. உங்களோட சர்வர்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃபிக்க வந்து ஹேண்டில் பண்ணுங்க மாரி நெறைய கேள்விலாம் வந்து கேட்டாங்க. ஸோ சின்ன கம்பெனிஸ் எந்த அளவுக்கு இந்த பிரைவசி அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு உத்தரவாதமா குடுத்து வருதோ, நம்ப ஆஸ் அ யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் பச்சை பச்சையா என் ஃபோன்ல இருந்துச்சே WhatsApp அப்படின்னு சென்டிமென்ட்லாம் பார்க்காம தட்டி விட்டு வேற ஆப்புக்கு போயிட்டே இருக்கணும். பிரைவசி முக்கியம் பிகிலு.